Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. குஜராத் மாநிலம் பதான் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 21 வயதான கீதா அகீர். இவர் திருமணமாகி கணவரோடு வசித்து வந்த நிலையில் திடீரென இரவோடு இரவாக கீதா மாயமாகி உள்ளார். இதனால் கீதாவின் கணவர் அவரை தேடி அலைந்த போது ஊருக்கு ஒதுக்குப்புற பகுதியில் சடலம் ஒன்று எரிந்த நிலையில் கிடந்தது தெரிய வந்துள்ளது. அந்த சடலத்தில் கீதாவின் பாவாடையும் கொலுசும் இருப்பதை கண்ட கீதாவின் கணவர் இறந்தது தனது மனைவிதான் என அடக்கம் செய்ய வீட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளார். ஆனால் இறுதிச் சடங்கு செய்யும் போது அங்கிருந்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துள்ளது. பாதி மட்டுமே எரிந்த அந்த சடலம் ஒரு ஆணின் சடலம் என்பது பின்னர் தெரிய வந்துள்ளது. உடனே அங்கிருந்தவர்கள் பதான் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சடலத்தை கைப்பற்றிய பதான் போலீசார் உடற்கூராய்விற்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தது ஆண் என்றால் அப்போது கீதா எங்கே என போலீசார் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடிய போது கீதா ஒரு இளைஞனோடு பைக்கில் சென்றது தெரிய வந்துள்ளது. அடுத்தடுத்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் அலசிய போது கீதாவும் அந்த இளைஞனும் பாலன்பூர் ரயில் நிலையத்தில் ராஜஸ்தானுக்கு செல்ல இருந்தது தெரிய வந்துள்ளது. உடனே போலீசார் இருவரையும் பிடித்து விசாரித்தனர். அப்போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. திருமணமான கீதாவிற்கு பாரத் என்ற 21 வயது இளைஞனோடு தகாத உறவு இருந்துள்ளது. இந்த நிலையில் இருவரும் தப்பிச் செல்ல இருந்தபோது காதலன் பாரத் ஒரு திட்டம் தீட்டியுள்ளான். அதன்படி அதே பகுதியில் நாடோடியாக சுற்றித் திரிந்த 56 வயதான ஹர்ஜி சோலங்கி என்பவரை ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் பாரத் அடித்து கொலை செய்துள்ளான். சோலங்கியின் உடலில் கீதா தனது பாவாடையையும் கொலுசையும் அணிவித்துள்ளார். பின்னர் உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இறந்தது கீதாதான் என நினைத்து கீதாவை இனி அவரது கணவர் தேடமாட்டார் எனவும் இனி இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என நினைத்து இவ்வாறு செய்ததாக இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். திருஷ்யம் படபாணியில் கொலை செய்து தப்ப முயன்ற இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இறந்தது போல நாடகமாடுவதற்காக அப்பாவி ஒருவரை கொலை செய்து எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.